ஹாய், இன்றைக்கி வந்து பாசிப்பயிறு இட்லி, அப்புறம் பாசிப்பயிறு வச்சு பாசிப்பயிறு குழம்பு கடையிறது, அப்புறம் வந்து மிளகு தக்காளி கீரை வச்சு பொரியல், இது 3 தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பாசிப்பயிறு இட்லி வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். 3 டம்ளர் பாசிப்பயிறு, 1 டம்ளர் ப்ரௌன் ரைஸ் ஆர் ஒயிட் ரைஸ், 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜவ்வரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா ஒரு ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா நல்லா மாவு பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியே வச்சிட்டிங்கன்னா புளிச்சிரும். நீங்கள் வந்து டம்ளரில் இட்லி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து அடியில் ஒரு பிளேட் போட்டு வாழை இலை வச்சு நல்லா தட்டி இட்லி மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா, நாளாக கட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டாக வந்துடும். பெருசாக இருக்கும், நாளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு தக்காளி கீரை பொரியல் பண்ணுறதுக்கு தேங்காய் விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கீரையில் வந்து பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வந்து குழந்தைகளுக்கோ இல்லை யாரோ நம்மளே தெரியாமல் இது பண்ணிட்டோம்னா கீரையாக பச்சை மிளகாவான்னு தெரியாமல் போயிடும். அதனால் மேக்ஸிமம் வரமிளகாய் தான் போடுவாங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். 2-3 பச்சை மிளகாய், 2-3 வரமிளகாய் அதையும் சேர்த்து வதக்கிட்டு மிளகு தக்காளி கீரை, இது ஒரு சில சைடு வந்து சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, எங்கள் சைடு மிளகு தக்காளி கீரைன்னு தான் சொல்லுவாங்க. மணத்தக்காளி கீரை இல்லைன்னா மிளகு தக்காளி கீரை, அதை வந்து குட்டி குட்டியாக நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து காய், பழம் எல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். அதை 100 நாளைக்கு வத்தல் குழம்பு வைக்கலான்னு சொல்லி. இப்போ வந்து இதை நல்லா சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கிட்டிங்கன்னா இதுக்கு தண்ணி ஊற்றவே தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணி வைக்கவும் தேவையில்லை. நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் மீடியம் டு சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீரை நல்லா வெந்துடும். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் அடுப்பு ஆனில் வச்சுருக்காதீங்க, ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாசிப்பயிறு கடையலுக்கு வந்து பாசிப்பயிறு, கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம்மில் ஒரு விசிலும் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இது தாளிக்கிறதுக்கும் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் விட்டுட்டு கடுகு, வரமிளகாய், ஜீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயத்தை 2 மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பயிறு குழம்பு சாப்பிட்றப்ப இடையில சின்ன வெங்காயம் கடிப்பட்டால் நல்லா இருக்குங்கிறக்காக வெங்காயத்தில் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து வெங்காயத்தில் உப்பு பிடிக்கும். காரத்துக்கு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறக்காக. ஒரு 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி வதங்கினா போதும். கறிவேப்பிலை வந்து ஒரு 4-5 கொத்து வந்து சேர்த்துக்கோங்க. வேணும்னா இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை இப்போ வதக்கிறப்ப சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடைஞ்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடையிறப்ப கூட சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 10-15 பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பூண்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்காதீங்க, ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி பூண்டும் பெருங்காயத்தூளும் சேர்த்தனே ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து எடுத்து பாசிப்பயிரில் கொட்டி உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கடைஞ்சிருங்க. தண்ணியை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. கடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஊற்றிக்கலாம். தண்ணியோடு கடைஞ்சிங்கன்னா பயிர் வந்து நல்லா கடைபடாது. நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் உள்ளே கிள்ளி போட்டு அப்படியே நல்லா கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து சிம்மில் வைக்காமல் சும்மா 4-5 விசில் வந்து நார்மல் மீடியம்லேயோ ஹைலேயோ விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா வேகாது. ஒரு விசில் மீடியம்லேயோ 2 விசில் சிம்மில், 1 விசில் 2 விசில் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக மலர்ந்து வெந்துடும். கடையிறக்கும் நல்லாயிருக்கும், பயிரும் வந்து முழுசாக இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டு நம்ம தண்ணி இருத்து வச்சுருக்குறோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லை ஒருவேளை தண்ணி உங்களுக்கு கம்மியாக இருக்குது, இருத்து வச்சுருக்க தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா சுடு தண்ணி, கொதிக்கிற தண்ணி கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. இது நீங்கள் தண்ணி மாதிரி வைக்கணுன்னா வரமிளகாய் போட்டு தாளிச்சு, பச்சை மிளகாய் போடாமல் வரமிளகாய் போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா விடலாம். அதுக்குள்ளே வந்து இங்கே இட்லி சூப்பராக வந்துருச்சு. வாழையில் வந்து அதோட கலர் மாறிடுச்சு, அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக இட்லியில் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். டேஸ்ட் வந்து தனியாக தெரியும் வாழை இலையில் வெந்த இட்லி. நான் இத்தனை டைம் குத்தி பார்த்துருக்கேன்னு நினைக்காதீங்க, அது சும்மா கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு குத்தினா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த இட்லி.